வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு கார எண்ணெய். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கனமாகவே ஊற்றிக்கங்க. அது நல்லா சூடாகணும். லைட்டாக புகை வர மாதிரி இருக்கும்போது நாம் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எந்தளவுக்கு நமக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம குழம்புத்தூளை போட்டுக்கலாம். இது நமக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி லேசாக கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு 15 பூண்டை 1-2 தட்டி அது கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ, பூண்டு ரொம்ப பிடிக்கணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பலாம் ஹீட் ஆகக்கூடாது. சும்மா ஒரு 2 பரட்டி அந்த கலர் மட்டும் லைட்டாக அந்த குழம்புத்தூள் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பரான கார பூண்டு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசை இட்லிக்கெலாம் சாப்பிட்லாம். ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. வெளியவே வச்சுக்கலாம். வெளியவே வச்சு நீங்கள் தோசைக்கு அப்பப்போ நம்ம தேங்காய் சட்னி சாப்பிடும்போது அது கூட இதையும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா நமக்கு ஒரு சுருக்குன்னு இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா தேங்காய் சட்னியோட இதையும் செஞ்சு நம்ம வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.